ஆத்ம வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. இன்னும் சாமி சொற்பொழி ஆற்றுவார். இன்னைக்கு தியானத்தில் இருக்கிறார் சாமி. அப்படிங்களா? நான் சாமியோட சீடர்மா, இளையராஜா பேசுகிறேன். யாருக்கும் தெரியாது, நான் தெரிவிப்படுத்திக்கிறேன். ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கிறாங்க. அதனால சாமி மௌன நிலையிலேருந்து தியானத்தில் இருக்கிறாரு. எதுக்குன்னு எப்படி சொல்கிறது, உனக்கு சில ஆத்மாலாம் எப்படி சொல்கிறது, சொர்க்கத்துக்கு போகாமல் இங்கே உலாவின்னு இருக்குங்க ஆத்மா. எப்படின்னா அவங்க திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிறது, தூக்கு மாட்டிக்கிறது, இதுமாரி ஆத்மாலாம் இருக்குது. எப்படி ஆயுசு முடியாமல் இருக்குது, சீக்கிரமாக இறந்து போகிறாங்க பேர். அதுமாரி ஆத்மா இன்னைக்கு தான் சொர்க்க வாசல் திறந்தா போய் சேர்ந்துடும். புரியுதாம்மா? சில வயசானவங்க இன்னைக்கு இறந்துட்டா சொர்க்க வாசல் போயிட்டேன்னுவாங்க. அப்படி எல்லாம் ஒரு கருத்து தான் இது. அதான் இன்னைக்குன்னா சாமி என்ன பண்ணுறாரு, ஆத்மாக்களை எல்லாமே சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கோசம் தியான நிலையில் இருக்கிறாரு. அவரே இன்னைக்கு அமைதி, காலிலேருந்து அடி பேசலை, அமைதியாகவே இருக்கிறாரு சாமியே. நாளைக்கு உங்களுக்கு சொற்பொழி வாட்டுருவாருமா. நாளைக்கு ஐயா கிட்ட கேளுங்க, ஐயா பதில் சொல்லுவார். அது எப்படி சொல்கிறதுமா, சொர்க்க வாசல்ன்றது நம்ம அப்படியே எப்படி சொல்கிறது, அது முன்னோர்கள்லாம் சொர்க்கவாசரகத்து பெருமாள் இன்னைக்கு காட்சி தருவாருன்னுவாங்க. சாமி சொர்க்கவாசல் திறக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆயிருக்கெல்லாம் சொன்னாங்க தான், யாரும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, சீடராக நான் சொல்கிறேன். நீ சொர்க்க நரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். நீ காசு வசதி பணம் எல்லாமே இருந்துட்டாலே சொர்க்கம் தாம்மா. புரியுங்களாம்மா? ஐயா அதை தான் சொல்லுவார். பொதுவாகவே மக்கள்கிட்டையும் சீடர்கிட்ட சொற்பொழி ஆட்டுவார். பணம் காசு இருந்துட்டாலே சொர்க்கம் தான். பணம் காசு இல்லாமல் இருந்து வேதனைப்பட்டு வாழறான் பார்த்தீங்களா, கடன்பட்டு ஒரு ஏழை எளிய மக்களாக இருந்து ரொம்ப லோல்பட்டு மழையும் காற்றுலையும் கொட்டா வீட்டில் இருந்து லோல் போகிறான். அவன் தான் அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நரகந்தாம்மா. இதில் சொல்கிறதுக்கே இல்லைம்மா. இருந்தாலும் நம்ம ஐயா இன்னைக்கு தியான நிலையிலேருந்து சொர்க்கவாசல் சில இது எதுக்குன்னா இந்த சில ஆத்மாக்கள் கோசம் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கோசம் தியான நிலையிலேருந்து அவர் வெளியே அனுப்புகிறாருமா. அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு தான் தியான நிலையில் இருக்கிறாருமா. அவங்க எல்லாம் போய் அவர் பிரபஞ்சத்தில் போய் இவரோட தியான பயிற்சி தியான நிலை செயல்படுத்துதுமா. இதுதாம்மா. நன்றி. அப்புறம் நம்ம வேற